ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னின்னு சொல்லுவோம், இல்லாட்டி நிலக்கடலைன்னு சொல்லுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சதுக்கப்புறம் காஞ்சோன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு பூண்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணி அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாய் இருந்தால் போட்டுக்கோங்க. வரமிளகாய் நான் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் இருந்ததுன்னா துருவி போட்டாலும் சரி, இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, போட்டு அதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து தூளெல்லாம் எடுத்து நான் வச்சுருக்கேன். இதை ஒரு கப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு எண்ணெயில் லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது. டெய்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா பாதாம் சாப்பிட்றதுக்கு ஈக்குவல். பாதாமோட ரேட் இன்றைக்கி எப்படி இருக்குது, வேர்க்கடலையோட ரேட் இன்றைக்கி எப்படி இருக்குது, நீங்களே பாருங்கள். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை செய்யுங்க. இதை நான் தாளிச்சுட்டுக்கிறேன். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் ஆட் பண்ணி தாளிச்சு விட்டுட்டேன். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரம் செஞ்சிடலாம். எல்லாத்து வீட்லேயும் வேர்க்கடலை நம்ம ரெடிமேடாக வச்சுருப்போம். அதை எடுத்து ஒரு